ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் நட்சத்திரா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் சிஎம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் வந்து திருமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும். தன்னை போலவே டிகிரி முடித்தவராக இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சம்மதம், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் எதுவும் இல்லாத எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. தம்பி வந்து படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு இவங்களோட சேலரியில் பாதி வந்து அப்பா அம்மாவுக்கு தரதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறதுனால தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறது. இவங்க கடை வந்து இவங்களோட சொந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுடைய கணவர் வந்து அதுக்கப்புறம் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க தான் இவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். மாப்பிள்ளையோட ஃபேமிலி ஓரளவு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். ஸோ எங்கள் அக்கா மாமா தான் எனக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளையோட ஃபேமிலி ஓரளவு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.